தலைவர் 173 சுற்றி நடக்கக்கூடிய அந்த குழப்பம் தான் என்ன? சுந்தர் சி உள்ள வந்து சிபி சக்கரவர்த்தி டேக் ஆஃப் பண்ணி இப்ப வேறொரு டைரக்டர் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போறாரு. ரஜினிகாந்தோடைய மனமாற்றத்திற்கான காரணம் என்ன? எதனால இத்தனை இயக்குனர்களை அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்? இளைய தலைமுறை இயக்குனர்களை ரஜினிகாந்த் ஆதரிக்கிறாரா இல்ல அவர்களுடைய டியூனை அவர் புரிஞ்சுக்க மறுக்கிறாரா? ரஜினிகாந்தை சுற்றி அமைக்கப்படும் அந்த கட்டமைப்புகளுக்கான காரணம் யார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். தலைவர் 173 இது உருவாவதற்கான முக்கிய காரணமே என்ன அப்படின்னாக்க, நடிகர் கமல்ஹாசன் சந்தித்துள்ள அந்த பொருளாதார நெருக்கடிக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு திரைப்படம் நடிச்சு தரதற்கு ஒப்பந்தம் செஞ்சாங்க. இந்த திரைப்படத்தின் மூலம் நடிகர் கமல்ஹாசனுடைய அந்த கடன் சுமையிலிருந்து அவர் வெளியே வருவார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திரைப்படத்தை திட்டமிட்டாங்க. அதற்கான ஒரு க்ரூ லிஸ்டையுமே ப்ரிப்பேர் பண்ணாங்க.